என்ன சொல்றது? வெல்கம் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். எல்லாருக்கும் வணக்கம். இது மேக்சிமம் நான் ட்ரை பண்றேன். என்னோட பெங்களூர் தமிழ்ல புரிய வைக்கிறதுக்காக ஐ ட்ரை டு மேக் இட் வெரி சிம்பிள். ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் மேக்ஸிமம் ஒரு 40 to 45 to 55 மினிட்ஸ் இருக்கலாம். அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டைம் கன்ஸ்ட்ரெயின். So Blue Life Photo in the opportunity meeting is the golden, the move which changed many life. அதாவது it's a wonderful opportunity. பல ஆளுகளோட லைஃப் வந்து ப்ளூ லைஃப்ல ஃப்ரம் லாஸ்ட் 7 years இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நல்லா பண்றவங்கள ஆயிரக்கணக்கில் மக்களோட லைஃப் மாறி இருக்குது. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டீட்டெயில். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் என்னோட கேட்டீங்கன்னா, பிகாஸ் பல பல காரணங்கள் இருக்கலாம். சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ளூ லைஃபோட ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் ரீசன் இட் இஸ் ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்காக நம்ம பண்றதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது, இந்த அடிஷ்னல் இன்கம் எப்படி நீங்க சம்பாதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, அதோட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அடிஷ்னல் இன்கம். இது பண்ணும்போது அதாவது ஒரு ரிஸ்க்கும் இல்லாத, ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும், ஒரு ஆபரேஷனல் ரிஸ்க்கும், ஒரு மார்க்கெட் ரிஸ்க்கும் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ளூ லைஃபோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது காரணம் வந்து, செகண்ட் ரீசன் இஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ, இது வந்து எந்த மக்களும் எடுத்து பண்ணலாம். மீன்ஸ் பார்ட் டைமா பண்ணலாம், ஃபுல் டைமா பண்ணலாம், ஸ்டூடெண்ட் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், இது வந்து வித்தவுட் ஒரு ரிஸ்க்கும் இல்லாத இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது காரணம், இது வந்து எல்லாரும் பண்ணல, ஒரு பார்ட் டைமே பண்ணிக்கொண்டு, அதாவது பார்ட் டைம் மாதிரி பண்ணி இதுல ஒரு ஃபுல் டைம் இன்கம் நேடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ளூ லைஃபோட ஆப்பர்ச்சுனிட்டி. மூணாவது காரணம், நீங்க அடுத்த 20 வருஷம் இல்லைன்னா 30 வருஷம் இல்லைன்னா 40 வருஷம் எதிர்பார்க்கிற எல்லா ட்ரீம்ஸ் இருக்குதோ, சின்ன சின்ன ட்ரீம்ஸ், ஃபினான்ஷியல் கோல் இருக்குதோ, அது வந்து அடுத்த 5 வருஷத்துல நீங்க பண்ணி சாதிக்க முடிகிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜஸ்ட் நான் இது ஒரு இதா சொல்ல, இட் இஸ் பாசிபிள். போன 7 வருஷமா மக்கள் வந்து there are people, many people have earned huge, income. So how this opportunity works and the reason. So additional ஒரு இன்கம் வந்தா, உங்களுக்கு ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்க ஃபேமிலிக்கு வந்தா, நிச்சயமா யூ கேன் யூஸ் இட் ஃபார் பெட்டர் பர்பசஸ், எஸ்பெஷலி ஃபார் இஎம்ஐ இருக்கலாம், டு பே அடிஷனல் இஎம்ஐஸ், அது கார் லோனுக்குலாம், ஹவுஸ் லோனுக்குலாம். இட் வில் ஹெல்ப் யூ டு பே தோஸ் இஎம்ஐஸ். ரெண்டாவது காரணம் வந்து, இது வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும்போது, அதாவது சாதாரண மக்கள் ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாத ஒரு பிசினஸ் டொமைனுக்கு போற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ளூ லைஃபோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. பிளஸ் இந்த பிசினஸ்ல நீங்க பார்க்கலாம், இப்போ நம்ம கோடைமண்ட்ல கூட பார்க்கும்போது 400 to 500 மக்கள் வந்திருந்தாங்க. எல்லாம் ஒரே மைண்ட் செட், இட்ஸ் வெரி பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் கம்யூனிட்டிக்கு மைண்ட் செட்டோட வாழ்ற ஒரு ஒர்க் பண்ற ஒரு மைண்ட் செட் தான் இந்த ப்ளூ லைஃப்ல டைரக்ட் மார்க்கெட்டிங்ல மக்கள் வந்து சேரும்போது. இட் இஸ் ஆல்வேஸ் குட் திங்ஸ் ஒன்லி வி டாக், அதாவது நெகட்டிவ்ஸ் கிடையாது. ஆல்வேஸ் வாண்ட் டு டூ சம்திங், ஸோ இட்ஸ் யுவர். So Blue Life for the opportunity chulmudi, you are also participating with something called as a positive growth and like-minded people. And நிச்சயமா நான் சொன்ன மாதிரி அடுத்த 40 வருஷத்துல என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அது வந்து ஃபினான்ஷியல் ட்ரீமா இருக்கலாம், சின்ன சின்ன கோல்ஸா இருக்கலாம், அது வந்து அடுத்த 5 வருஷத்துல எப்படி நீங்க பண்ணலான்ட்டு அது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். டெஃபினெட்லி இது ஒரு ஃபியூச்சர் ப்ரொடெக்டட். நான் ஆல்ரெடி சொன்னேன், மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது. ஒரு இன்னைக்கு சொல்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது வந்தா இதாயிடும், இது வந்தா, எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு 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 இம்யூன் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம ப்ளூ லைஃபோட இண்டஸ்ட்ரி, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. நிச்சயமா இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் கெரியர் அண்ட் ஃபைனலி இட் இஸ் ஃபார் early retirement. ஸோ யார் எந்த ஒரு ஆளை கூட நீங்க கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதுதான், ஹவு ஃபாஸ்ட் ஐ கேன் ரிட்டையர் ஃபாஸ்ட். அதாவது ஃபினான்ஷியலி, நான் எனக்கு முடிஞ்சது அளவுல நான் சம்பாதிச்சு முடிஞ்சா ஐ கேன் ஏர்ன் அண்ட் ஐ வாண்ட் டு ரிட்டையர். அது 21 வயசு ஆகட்டும், 30 வயசு ஆகட்டும், 35 வயசு ஆகட்டும், எல்லாருக்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு 5 கோடி லாட்டரி அடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? He will first, do something which he loves to do it. So, in the opportunity will help you to retire, financially, in your life. Now,
four ways to, Shamsar, please. Hello. Sound കേൾക്കുന്നില്ല, വേറൊരു ഓഡിയോ വേറൊരു ഓഡിയോ കയറി വരിക. ഇപ്പൊ ക്ലിയർ അല്ലേ? Okay, sir. Okay, thank you, sir. Thank you. Okay. Still the guest is coming. I think Dinanath. Okay. Mute Dindia. So yes, clear ആയിട്ടില്ല സാറേ. ഒരു മ്യൂട്ട് ചെയ്യേണ്ട ഒരാളുണ്ട്. ആരാണെന്ന് ക്ലിയർ ആവുന്നു. Midun, mute all, mute. Yeah. Okay, സാറേ. ശ്യാം സാർ, ഓക്കെ, സ്റ്റാർട്ട് ചെയ്യും. ഇപ്പൊ ക്ലിയർ അല്ലേ? Clear. So இந்த சொசைட்டில வந்து 4 விதமா நம்ம காசு சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு நான் ரீசென்ட்லி ட்ரைனிங்ல கூட சொல்லும்போது 8% மக்கள் கிட்ட, அதாவது வேர்ல்டுல 8% மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் 85% உலகத்துல இருக்கிற வெல்த் இன்னைக்கு 8% மக்கள் கையில தான் அது மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது ரிமைனிங் 12% வெல்த்தை வந்து 85% பாப்புலேஷன் மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ யூ கேன் சி த டிஃபரன்ஸ். அதாவது 8% பாப்புலேஷன் வந்து 80%, அதாவது 85% வெல்த் அவங்க கையில இருக்குது. 12% வெல்த் வந்து 85% பாப்புலேஷன் கையில இருக்குது. ஆல்மோஸ்ட் 92% பாப்புலேஷன் கையில தான் ஜஸ்ட் 12% வெல்த் இது பண்ணும். ஸோ இந்த 90% பாப்புலேஷன் சொல்லும்போது the first category, இன்னைக்கு உலகத்துல மெஜாரிட்டி பீப்புள் வாட் தே டூ இஸ், அவங்க வந்து ஒரு ஜாபுக்காக தான் அவங்க முயற்சி பண்றாங்க. ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் கிடைக்கும், அண்ட் 8 hours. ஸோ ஜாப்னு சொல்லும்போது கண்டிப்பா ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் கிடைக்கும். ஆனா அது growth வந்து ஒரு 5 to 10% தான் இருக்கும். ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth கிடையாது, நம்பர் 1. செகண்ட், டைம் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, நம்பர் 2. அண்ட் இட் இஸ் பியூர்லி கண்ட்ரோல்டு பை தி ஆஃபீஸ், the boss and other stuff. So இங்க தான் 80% மக்கள் இன்னைக்கு people are into the job oriented work. செகண்ட் வந்து ஸ்கில் பேஸ்டுனா எனக்கு ஒரு தொழில் தெரியும், ஒரு ஸ்கில் இருக்குது, அதை வச்சுக்கின்னு நான் வந்து ஒரு தொழில் பண்றேன், ஒரு இண்டிபெண்டா ஒரு ப்ரொஃபஷனலா தொழில் பண்றேன். அது ஒரு பியூட்டிஷியனா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு தெரபிஸ்டா இருக்கலாம், நியூட்ரிஷனிஸ்டா இருக்கலாம், லாயரா இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்களோட திறமை, மீன்ஸ் அவங்களோட ஸ்கில் டிபெண்டான ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இங்க நீங்க பாத்தீங்கன்னா நல்ல காசு சம்பாதிக்கலாம், ஆனா டைம் உங்க கையில கண்ட்ரோல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் நீங்க சொல்றாரு, நான் அடுத்த ஒரு வாரம் லீவ் போறேன், மக்களை எங்க வெக்கேஷன் கிட்டுன்னு போனேன்னா கண்டிப்பா அந்த ஒரு வாரம் அவங்களோட இன்கம் கண்டிப்பா ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஸ்கில் டிபெண்ட் பிளஸ் இன்னொரு வீக்னஸ்னா டைம் கண்டிப்பா கிடைக்காது. பிகாஸ் சொந்தமான வேலை பார்க்கும்போது கண்டிப்பா நான் 8 hours 4 hours இல்ல 6 hours நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஐ ஹாவ் டு கிவ் மோர் தென் 8 hours டைம். அப்பதான் நான் எதிர்பார்த்த என்னோட சின்ன சின்ன ட்ரீம்ஸ், ஃபினான்ஷியல் நீட்ஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஆனா ஸ்கில் பேஸ்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அது ஃபேமிலிக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாது? நான் டாக்டரா இருந்தா என்னோட பையனோட டாக்டர் இல்லைன்னா அது இட் கேனாட் பி டிரான்ஸ்ஃபர் டு மை சன். அந்த கிளினிக் ஆகட்டும், இல்ல சின்ன ஒரு நர்சிங் ஹோம் ஆகட்டும், ஈ cannot manage that. So this is the problem with these two kind of, அதாவது இன்னைக்கு வந்து 80 to 90% மக்கள் வந்து either they are in this quadrant, அதாவது இல்லைன்னா எஸ் குவாட்ரண்ட்ல இருக்கிறாங்க. மூணாவது குவாட்ரண்ட் இஸ் ஆப்வியஸ்லி பிசினஸ். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ் ஆக்கலாம், இல்ல ஃபேமிலி ட்ரெடிஷனல் ஆக்கலாம். ஸோ மெனி பீப்புள் ஆர் டூயிங் பிசினஸ். மெஜாரிட்டி அதுல வந்து எல்லாம் ஃபேமிலி ஓரியன்ட். அதாவது ஃபேமிலின்னா தலைமுறையா அவங்க பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, தலைமுறையா ஃபேமிலி அது ட்ரெடிஷனா ஒரு பிசினஸ் இருக்குது, அது துணி கச்சடம் ஆகட்டும் இல்ல எதனா ஒரு பிசினஸ் ஆகட்டும், அண்ட் தட் கண்டினியூஸ். ஸோ வெரி ஃபியூ பீப்புள் டேக் தட் ரிஸ்க். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் டாக்டர் நாராயண் மூர்த்தி, சின்ன சின்ன இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ். ஆனா இன்னைக்கு பிசினஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ரொம்ப பேர் இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ல சக்சஸ் மாத்திரம் தான் நம்ம பாத்துக்கிறோம். ஆனா அதுல எவ்வளவு பேர் ஃபெயில் ஆகுறவங்க நம்ம கண்டுக்க தெரியாது. ஸோ வி லுக் இன் டு த சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி. அது சச்சின் பன்சல் தாவலாம், பிளிப்கார்ட்டோட ஸ்டோரியா இருக்கலாம், நம்ம பைஜு தாவலாம். ஸோ வி சி ஒன்லி த குட் எக்ஸாம்பிள்ஸ். பட் in that 90% people also fail. ஏன்?
because they need huge investment and huge setup cost. So fourth quadrant is the big guys, investors. So இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 8% பாப்புலேஷன் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா in these two categories. அதாவது business population, 8% population வந்து either they are doing big businesses or big investors. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆளுங்க தான் இன்னைக்கு 85% வெல்த் மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் நம்ம ப்ளூ லைஃபோட ஆப்பர்ச்சுனிட்டில என்ன ஒரு வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆர் மேபி யூ ஆர் நாட் டூயிங் சம்திங் ரியல் பிக் பிசினஸ். இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் இ ஆர் திஸ் எஸ், அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் ஜாப்ல இருக்கலாம், இல்ல சொந்தமான ஒரு சின்ன தொழில் பண்ணிருக்கிறோம், அந்த மாதிரி மக்களுக்கு இது பிசினஸ் கேட்டகரியில போறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ளூ லைஃபோட இன்னைக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஹவு கேன் யூ மூவ்? ஸோ ஹவு கேன் ஒரு ரிஸ்க் இல்லாத, ஒரு பிசினஸ் ரிஸ்க் இல்லாத, ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க் இல்லாத, ஹவு யூ கேன் மூவ் ஃப்ரம் திஸ் டூ குவாட்ரண்ட்? இன்னைக்கு நான் பண்ணிருக்கிற ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயா, ஒரு ஸ்மால் பிசினஸா இல்ல ஒரு எம்ப்ளாயா இருந்துக்குன்னு, ஹவு கேன் ஐ மூவ் இன் டு பிக் பிசினஸ் டொமைன்? அதுதான் இன்னைக்கோட ப்ளூ லைஃபோட ஆப்பர்ச்சுனிட்டியோட விவரமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாடல் என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் த டைரக்ட் செல்லிங் மாடல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைட்ல ஏஷியா இஸ் வெரி வெரி டாமினேட்டிங், 41%, $238 பில்லியன் டாலரோட இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு வந்து மேஜர் ஃபோக்கஸ் வந்து இந்தியால தான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா வந்து 12th பொசிஷன்ல இருக்கலாம் டைரக்ட் செல்லிங்ல, ஜஸ்ட் அபவுட் 20,000 crore or 22,000 crore. ஆனா வரப்போன அடுத்த 5 வருஷத்துல இட் கேன் கோ டு த தேர்ட் ஆர் த செகண்ட் கேட்டகரி, or மேபி we will overtake the American market also. So that is அதுதான் இந்த ஒரு பொட்டன்ஷியலோட பியூட்டி. ஸோ இந்தியால ஸோ ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஸோ ஒன்னு வந்து இட் ஷுட் பி அ பர்ஃபெக்ட் மாடல். ஸோ ப்ளூ லைஃபோட மாடல் வந்து டைரக்ட் செல்லிங் மாடல் பிளஸ் இன்னைக்கு வந்து டைரக்ட் செல்லிங்ல 80% சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ் இல்ல 90% சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து வெல்னஸும் காஸ்மெட்டிக் தான். இதுதான் வேர்ல்டு வைட் டேட்டா. ஸோ ப்ளூ லைஃப்லயும் இட் இஸ். ஸோ நல்ல ஒரு மாடல் மாத்திரம் கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரி கூட நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வேர் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகம்ஸ் ரியலி ரியலி பிக். ஸோ இந்தியன் டைரக்ட் செல்லிங் growth பாத்தீங்கன்னா, it is growing very very fast. Last year வந்து it is 22,500 crore and it is expected to grow at 1 lakh crore by 2030. Means so 1 lakh crore, அதாவது almost 12 to 13 billion dollar industry மாறுமுது. Believe me, it's a big opportunity for small person, நார்மலான எக்ஸ்ட்ராடினரி மக்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ராடினரி வாய்ப்பு தான் இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கொடுக்குது. So again, India got a contribution, almost 80% contribution on the wellness and personal care category, the dominance. So model is perfect. So model, I can tell you in 3 lines: no risk, no financial risk, ஒரு விதமான ஒரு ரிஸ்க் இல்லாத நான் ஒரு பிசினஸ் டொமைனுக்கு என்டர் ஆகலாம், ஒரு அடிஷனல் இன்கம் சோர்ஸ் நான் இதுல சம்பாதிக்கலாம். ரெண்டாவது பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, I can do part time பண்ணிக்கின்னு ஒரு ஃபுல் டைம் பண்ற இன்கத்துக்கு நான் அதிகமா இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம வாங்க முடியும். So it is when somebody listens, it's very tough to believe. It is possible. It is certainly possible that you can earn more than full time income just by doing part time பண்ணிக்கின்னு இந்த இதுல ஃபுல் டைம்க்கு நான் அதிகமா இன்கம் வாங்கலாம். மூணாவது கேட்டகரி, the most important இதுன்னு கேட்டீங்கன்னா, it is நெக்ஸ்ட் 40 வருஷம் இல்ல 30 வருஷத்துல நான் என்ன ஆசைப்படுறோம்னா, வாட் எவர் ஐ வாண்ட் டு அச்சீவ், ஐ கேன் அச்சீவ் in the next 5 years. இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியோட மோஸ்ட். ஸோ the model is perfect. Industry, wellness is a growing industry and personal care industry. So Blue Life, why you have to choose Blue Life is the next question. So Blue Life on the 2016-17 start on 7 years ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 7 years it is growing. Youngest IDS company, youngest World Federation Direct Selling Association or a member, and part of FICCI, part of Skill India, Government of India இனிஷியேட்டிவ் வந்து டைரக்ட் செல்லர்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஸோ அவுட் ஆஃப் thousands and thousands of company, இன்னைக்கு ப்ளூ லைஃப் வந்து ஒரு வெறும் 20 கம்பெனிஸ்க்கு மாத்திரம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் வேர்ல்டு ஃபெடரேஷன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் பிளஸ் ஸ்கில் இந்தியா ஓட இனிஷியேட்டிவ்
என்ன சொல்றது டெலிவர் பண்றதுக்காக கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இஃப் யூ செலக்ட் ப்ளூ லைஃப், யூ ஆர் பார்ட் ஆஃப் a unique league. அதாவது ஒரு பிரீமியம் லீக் கேட்டகரி தான் ப்ளூ லைஃபோட as a company. So ப்ளூ லைஃபோட விஷன் டு கிரியேட் micro entrepreneurs, at least 1 கோடி மக்கள் in the next at least in the next 15 years, our to create at least 1 crore people to earn a decent income using this particular opportunity. Now, who is behind this? The visionaries, our managing director, Mr. Samir J. Nair, is the founder and the inspiration for Blue Life. So, 2016, we started this, and today, his inspiration, his motivation, and most important, our experience. So, 25 வருஷத்தோட experience, அதாவது corporate governance-ல, clinical research-ல, direct selling-ல, and especially health and wellness, not only in India, abroadly, setting up different offices in different countries. So currently he is engaged in setting up Malaysia, Indonesia, and first direct selling company irukkalam or Indian company irukkalam, going to not just Malaysia la பலவிதமான கம்பெனிஸ் போய்க்கிறாங்க, பட் கோயிங் டு மலேசியா, இந்தோனேஷியா, ஜப்பான் அண்ட் கொரியா, ஃபர்ஸ்ட் இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கலாம். That will be your Blue Life. So also Samir J. Nair is a part of IDSA oda advocacy committee, Kerala oda monitoring committee la or sitting member, and Tamil Nadu first monitoring committee set up பண்ணது வந்து Tamil Nadu government. அதாவது in a very good faith to protect this industry or monitoring committee set up பண்ணிருந்து அதுல Samir J. Nair is a sitting member as a South head. So Girish Gopal is the CEO, recently joined Blue Life, and it comes with a very vast experience in training and corporate training, and he's been a happy coach. So more than 30 years of experience he's got in training. So Ranjit Dayanandan is the chief operating officer. Direct selling order the experience, first job for a direct selling company would have start pannaru. It's an American company. Then he went on to be the CEO of an American company which is called as many people know in the name of 4Life. He was the chief operating officer. Then Sami Sabinsal, chief operating officer, and in Blue Life he is the chief operating officer. So myself, Shyam Sundar, this chief marketing officer, with 15 to 20 years of experience. Malaysia CEO work பண்ணிருந்துக்கிற, and so that is so ஏன் இது ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் வெரி வெரி ஈஸி, பட் ஹேவிங் த ரைட் பீப்புள் இன் த டாப் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிசினஸோட எவ்ரி ஆஸ்பெக்டும் தெரிஞ்சு புரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் ப்ளூ லைஃப். ஸோ ப்ளூ லைஃப், ஸோ வென் யூ செலக்ட் ப்ளூ லைஃப் மீன்ஸ் யூஆர் வித் எத்திக்கல், strong, fundamentally strong, and very very experienced or management team that you're starting. And being in wellness, Dr. Raghuveer and Dr. Pradeep Walvekar is our technical advisors and technical head for product development and other things. So when it comes to Blue Life, so ரெண்டாவது காரணம், okay, 7 years of experience with a stable growing company. Most important thing, because in the product wellness in சொல்லும்போது it has to be very very strong ஆன ஒரு scientific ஆன research based ஆன ப்ராடக்ட் மக்களுக்கு கொடுக்கணும்னா you should have your own setup. அதாவது நம்ம எனிரால்ல இருந்து வாங்கி பண்ணி அவங்களோட ஒரு ப்ராடக்ட், அவங்களோட ஒரு மாலிகுல் பண்றதுக்குன்னா நம்ம கையில the entire control should be there. அந்த ஒரு விஷன்ல தான் ப்ளூ லைஃப் ஸ்டார்டட் அவர் ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ 5வது வருஷத்திலே ஒரு கம்பெனி ஒரு டைரக்ட் செல்லிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி 5வது வருஷத்திலே சொந்தமான ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணி தெலுங்கானால ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டோட ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னு சொல்லலாம். தட் இஸ் ப்ளூ லைஃப். ஸோ ரிசர்ச் நம்மளது, R&D and research, product development, formulation நம்மளது, and finally Blue Life is the the marketer. So certification, so product based, well researched product based, highly scientific product காக தேவைப்பட்ட எல்லா certification. So customer ஒரு product வாங்கும்போது it has to be ஒரு value based இருக்கணும் இல்லைங்களா? So அந்த ஒரு value creation காக தான் we meet the world's best quality standards. அது ஆர்கானிக் சர்டிபிகேட் ஆகட்டும்,
ISO 9001 ஆகட்டும், 14001 இருக்குது, ஃபுட் சேஃப்டியோட 22,000 இருக்குது, 45,001 இருக்குது, GMP இருக்குது. யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை மீட் பண்ற அளவுக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, ஹலால், கோஷர், அண்ட் ஃபைனலி த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், that is called as US FDA certified. So US FDA certifiedனா அதுக்கு மீறி வேற ஒரு சர்டிபிகேஷன் டைமிங் இந்த வேர்ல்ட்ல கிடையாதுங்க. ஸோ நீங்க ப்ளூ லைஃப் ப்ராடக்ட் வாங்கும்போது it is not just very high quality product, it meets the best world quality products. So that is what is Blue Life promise. So Blue Life promises the best product, highly researched, standardized molecules, validated, scientifically validated on the products தான் Blue Life உங்களுக்கு கொண்டு வந்தது. So Blue Life ஓட ப்ராடக்ட் பத்தி நான் அதிகமா பேசல, I will be highlighting. So Blue Life ஓட ப்ராடக்ட் சொல்லும்போது it's we have personal care இருக்குது plus wellness. So first time Indian direct selling companyல என்ன சொல்றதுங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனில ஒரு டிடாக்ஸ்க்காக ஒரு சொந்தமான ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் கொண்டு வந்த ஒரு ஐ திங்க் இட்ஸ் அவர் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். டிடாக்ஸ் இட் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட். எந்த ஒரு டைரக்ட் செல்லிங்லயும் ஓடிசிலயும் கிடையாது. அது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். ஒராக் வேல்யூ 12 லட்சம் 12.5 lakh ஒராக் வேல்யூ இருக்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ட்ரிங்க் ப்ளூ லைஃப் கையில தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனில ஒரு சாதாரண ஃபிஷ் ஆயில் இல்லாத ஒரு ஒமேகா, அதாவது அண்டார்டிக் ஓஷன்ல கிடைக்கிற ஒரு கிரில் ஆயில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி கொண்டு வந்த ப்ளூ லைஃப் தான். ஸோ அதே மாதிரி ரீசென்ட்லி லான்ச் 4 பேட்டன்டட் ப்ராடக்ட். ஒன்று PFG which is for அதாவது 12 வயசுல இருந்து, அதாவது இன்னைக்கு 40 கோடி மக்கள் இந்த பிரச்சனையில, அதாவது பீரியட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைம்ல போராடுற அந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, அந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்காக ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட், பேட்டன்டட் ப்ராடக்ட் PFG we have launched. and குளுக்கோஸை மேனேஜ் பண்றதுக்காக, நம்ம சாப்பிடும்போது ஒரு நிமிஷம் சாப்பிடும்போது நம்ம how the glucose will go up and down, அத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக 30% உங்களோட குளுக்கோஸ் ஸ்பைக்கு தடையிறதுக்காக ஒரு பேட்டன்டட் காம்ப்ளெக்ஸ் ப்ளூ லைஃப் லான்ச் பண்ணிக்குது, ஊர்ஜா. ஸோ நீங்க கேட்டீங்கன்னா ஐ ஹாவ் a list of products. குறுக்குமின், அதாவது 1400 mg குறுக்குமின் சாப்பிடுறதும் வேற கம்பெனில இருந்து ப்ளூ லைஃபோட 30 mg சாப்பிடும் போதும் அதே எஃபெக்ட் தான். ஸோ அகெயின் பேட்டன்டட் அண்ட் வேர்ல்டு வைட் பேட்டன்டட் வித் 48 times அதிகமா பயோ அவைலபிள் ஆகிற ஒரு குறுக்குமின் ப்ளூ லைஃப் லான்ச் பண்ணிக்குது. ஸோ வி ஹாவ் a list of products which cater to, and so hundreds and thousands of testimonies இருக்குது ப்ராடக்டோட. you can get all these results from your colleagues or your uplines. So we have personal care. என்னோட ஃபேவரட் ஒரு நேச்சுரல் சோப்பு. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம் கோல்டு ப்ராசஸ்ட், கோல்டு ப்ரெஸ் கிடையாதுங்க, கோல்டு ப்ராசஸ்ட்னா அதாவது இந்த சோப்பை தயாரிச்சு அது கம்ப்ளீட் பண்றதுக்காக 14 days எடுக்கும். அதுதான் கோல்டு ப்ராசஸ் சொல்றோம். இன்னைக்கு யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணல. இட்ஸ் வெரி வெரி டீடியஸான ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டைரக்ட் செல்லிங்ல ஒரு கோல்டு ப்ராசஸ் சோப்பு 100% with coconut oil or sabun, which is I think thousands and lakhs of product அது போயினுக்குது across India. Then herbal toothpaste, அதாவது extract based மாங்காயோட இலை, different molecules ஓட extract எடுத்த ஒரு 100% natural herbal toothpaste Blue Life has launched. Aloe vera gel. So list of personal care products and list of patented wellness products. So நல்ல ஒரு ப்ராடக்ட். ஸோ மாடல் சூப்பர். 5 வருஷத்துல நான் எதிர்பார்க்கிற எல்லா இன்கம் இதுல பண்ண முடியும் உங்களுக்கு புரிஞ்சது. சூப்பர் ஃபாஸ்டான எக்ஸ்போனன்ஷியலான ஒரு மாடல், ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பார்ட் டைமே பண்ணிக்கொண்டு நான் ஐ கேன் ஏர்ன் மை ஃபுல் டைம் இன்கம். ஸோ அதுதான் இந்த மாடலோட பியூட்டி. ரெண்டாவது, வெல்னஸ் இண்டஸ்ட்ரி தான் இது. இந்த மாடல்ல அதிகமான, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னாடி போயிருக்கிற டைரக்ட் செல்லிங்ல 80% கம்பெனிஸ் வெல்னஸ் focused தான். So Blue Life also is in the wellness and in the personal care. And third reason, Blue Life ஒரு strong ஆன ethical ஆன, fundamentally strong and most important சொந்தமான manufacturing facility. So these are your reasons why you need to choose Blue Life as a company. Now coming to the business. So Blue Life
நீங்க once you start, so once you use your product, how the business model works, how the Blue Life ஓட unique ஆன ஒரு compensation plan நம்ம பார்க்கலாம், how it works. So Blue Life ஓட 2.0, the global unique, retail focused direct selling model தான், which is a global compensation plan. ஸோ இன்கமோட என்னென்ன இன்கம் பார்க்கலாம், அதோட ஹைலைட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எனிபடி, அதாவது யார் ஆகட்டும், ப்ளூ லைஃப்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆகுறது டிஸ்ட்ரிபியூட்டரா கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்லி ஹில் பி நோன், அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ப்ரிஃபர்ட் கஸ்டமரா தான் அவங்களோட ஐடி இருக்கும். ஸோ ஸோ ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், அவங்களுக்கு மினிமம் 10 to 20% மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். ரெண்டாவது ஸோ ஸ்டார்ட் எப்படி பண்ணலாம், ஐ கேன் ஸ்டார்ட் வித் ஒன் ப்ராடக்ட். அதாவது ஒரு டூத் பேஸ்ட் ஆகட்டும், ஒரு சாபுன் ஆகட்டும், இல்ல ஒரு ஃபேஸ் வாஷ்ல கூட ஐ கேன் ஜஸ்ட் ட்ரை அந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணிக்கின்னு ஐ கேன் ஸ்டார்ட். ஸோ ப்ராடக்ட் ஒன்ஸ் யூ ட்ரை த ப்ராடக்ட், அதை ப்ராடக்ட் நம்ம ட்ரை பண்றோம், நம்மளுக்கு இஷ்டம் ஆயிடுச்சு, தென் இஃப் யூ லைக் திஸ் ஒன், யூ கேன் பிகம் இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அப்புறமா ரீட்டைல் இன்சென்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இண்டஸ்ட்ரியில ரீட்டைல் பண்ணிக்கின்னு, அதாவது ஒரு ஆளையும் ஸ்பான்சர் பண்ணாத, வெறும் நானும் என்னோட கஸ்டமர், ஜஸ்ட் பை டூயிங் ரீட்டைலிங், செக்கோட, அதாவது 3000 ரூபாயில இருந்து 1 lakh rupees உங்களுக்கு செக், அதாவது ரீட்டைல் இன்சென்டிவ், ரீட்டைல் ப்ராஃபிட் விட்டு உங்களுக்கு 3000 இருந்து 1 lakh rupees பண்ணிட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இன்சென்டிவ் மாதிரி வர ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிலும் கிடையாது. ஸோ ரீட்டைல் ப்ரொமோஷன் இன்சென்டிவ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், பிளஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட் போனஸ். ஸோ இந்த பிசினஸோட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கஸ்டமரா சேர்ந்தேன், ப்ராடக்ட் இஷ்டம் ஆயிடுச்சு, ஓகே, நான் எனக்கும் கொஞ்சம் கஸ்டமர் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும், நான் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறிட்டேன், எனக்கு கஸ்டமர் இருக்கிறாங்க, என்னோட கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு ரீட்டைல் இன்சென்டிவ் கிடைக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 3000 to 1 lakh rupees மட்டும். நான் ஒரு ஆளையும் ஸ்பான்சர் பண்ணாது, என்னோட கஸ்டமர் மாத்திரம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு ஐ கேன் ஏர்ன் 3000 to 1 lakh rupees மட்டும் இன்சென்டிவ். அப்புறமா என்னோட கஸ்டமர்ல இருந்து பல மக்கள் என் மாதிரியே அவங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும்போது ஐ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங் த பாசிவ் இன்கம். ஸோ ப்ளூ லைஃபோட பிளான்ல எது உங்களோட மேஜர் ஃபோக்கஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரீட்டைல் இன்சென்டிவ், ரெண்டாவது பிசினஸ் டெவலப்மெண்ட் போனஸ். இது ரெண்டு மாத்திரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா நீங்க எதிர்பார்க்கிற எல்லா இன்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ மிச்சம் இருக்கிற இன்கம், அதாவது டீம் சப்போர்ட் கமிஷன், அதாவது உங்களோட டீம் டெவலப் ஆகும்போது டெப்த்ல போகும்போது டீம் சப்போர்ட் கமிஷன் கிடைக்கும். அந்த டெப்த்தும் பேசிஸ்ல ஒரு லெக்ல இருந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும். 40,000 இருந்து மினிமம் அப் டு 1 crore per month. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் பாசிபிள் டு ஏர்ன் ஈவன் 1 crore rupees in a month, based on your performance. ஸோ மென்டரிங் போனஸ் என்னோட மக்கள். ஸோ இந்த பிளான்ல நீங்க பார்க்கலாம், அது எப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமரா கஸ்டமர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டேன், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும்போது எனக்கும் கஸ்டமர் இருக்கிறாங்க, நான் ரீட்டைல் இன்சென்டிவ் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ரீட்டைல் இன்சென்டிவ்ல இருக்கும்போது ஐ எம் ஹேவிங் thousands of கஸ்டமர் இல்ல hundreds of கஸ்டமர், ஐ எம் ஏர்னிங் ரீட்டைல் இன்சென்டிவ். அந்த கஸ்டமர் என் மாதிரியே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும்போது பிசினஸ் டெவலப்மெண்ட், அங்கே இந்த டூப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, டீம் சப்போர்ட் கமிஷன், பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ என்னோட டீம்ல நான் ஆஸ் அ லீடர், நான் என்னோட டீம்ல பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வாங்குற மக்களை அதிகமா கிரியேட் பண்ணா எனக்கு 7 லெவல்ல இருந்து, அதாவது 7 லெவல்ல இருந்து கம்ப்ரஸ் ஆகி அன்லிமிட்டெட் கம்ப்ரஸ் ஆகி வேர்ல்டு வைடு, அதாவது வேர்ல்டு வைட்ல இருந்து கம்ப்ரஸ் ஆகி கொடுக்குற ஒரு இன்கம் தான் மென்டரிங் போனஸ். இதுக்கு லிமிட்டே கிடையாதுங்க. ஃபைனலி த ரேங்க். ஸோ ஒரு 7 டைப் ரேங்க் இருக்குது. அந்த 7 ரேங்க் பிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சேலரி ஆகட்டும் இல்ல ஒரு ஜாப்ல இருக்கிற மக்கள் ஆகட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் சேலரி கிடைச்சாங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் வாங்குவாங்க, 1 லட்சம் சேலரி கிடைச்சாங்கன்னா, ஒரு 50,000 சேலரி கிடைச்சாங்கன்னா, இல்ல 1 லட்சம் சேலரி வந்தா ஃபர்ஸ்ட் அவங்க கார் வாங்குவாங்க. அதே மாதிரிதான் ப்ளூ லைஃபும். நீங்க ப்ளூ லைஃப்ல ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரீம்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ். ஸோ இது 15,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சின்ன சின்ன டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கிட்டு அப் டு 5 crore மட்டும் நீங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ் ப்ளூ லைஃப்ல இருந்து வாங்கலாம் டு ஃபுல்ஃபில் யுவர் ட்ரீம். ஸோ ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா, ரெண்டு காரணம். ஒன்னு, இன்னைக்கு ஒரு சாதாரண பப்ளிக் செக்டர்ல நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்குனீங்கன்னா 8.44%,
இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட். நீங்க 10 வருஷம் லோன் எடுத்தீங்கன்னா, 1 கோடி லோன் எடுத்தீங்கன்னா, நீங்க 10வது வருஷத்துக்குள்ள 1 lakhs 70 லட்சம் வெறும் இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் கட்டியிருக்கீங்க. So imagine Blue Life is giving you 1 crore 15,000. You can take 5 crore to fulfill your dreams. ரெண்டாவது ரீசன், டைரக்ட் செல்லிங் பண்ற மக்கள் எஸ்பெஷலி ஃபிக்ஸ்டு இன்சென்டிவ் கிடையாது இல்லைங்களா, ஃபிக்ஸ்டு கமிஷன் கிடையாது. இட் இஸ் பிகாஸ் கமிஷன் பேஸ்னால 90% பேங்க்காரங்க வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ ஹாவ் டு கோ ஃபார் ஹையர் லோன், ஆர் மேபி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன். நல்ல இன்கம் இருக்குது ஆனா லோன் கொடுக்க மாட்டாங்க. Because it is a fluctuating income, because commission based. So அதனால normally public sector banks will not give the loan. So அங்கதான் நீங்க you will go to different type of entities, loan interest அதிகமா இருக்கும். So ப்ளூ லைஃபோட இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிசினஸ் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். சின்ன சின்ன 15,000 50,000 50,000 1 லட்சம் 1 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் யூ கேன் டேக் திஸ் அட்வான்சஸ், சம்பாதிக்கலாம், திருப்பி மெல்லமா கொடுக்கலாம். ஒரு ஒரு என்ன சொல்றது, கம்பல்ஷனும் கிடையாது. நீங்க உங்களோட இன்கத்துல இருந்து யூ கேன் ரிட்டர்ன் இட் அண்ட் டேக் தி நெக்ஸ்ட் லோன், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அப் டு 5 crore in the as an advance. So how to start? ப்ளூ லைஃபோட பிசினஸ் கால்குலேஷன் எப்படி நம்ம பார்க்கலாம். ப்ளூ லைஃபோட ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது 2 டைப் பாயிண்ட் போகும். ஒன்னு வந்து ரீட்டைலுக்காக போகும், அது வந்து ஆர்பின்னு சொல்லும். இனி வந்து பாசிவ் இன்கம், லீடர்ஷிப் இன்கம், என்னோட டீம்ல இருந்து வர இன்கம் எல்லாம் பிசினஸ் பாயிண்ட்ல இருந்து தான் கால்குலேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட், நம்மளோட ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் தான் பிஎஃப்ஜி. எம்ஆர்பி வந்து 1000 ரூபாய், டிபி வந்து 900 rupees, ஆர்பி வந்து 15, பிசினஸ் பாயிண்ட் வந்து 25. ஸோ ஏர்ன்ட் பாயிண்ட்னா சாஃப்ட்வேர் வந்து குளோபல் சாஃப்ட்வேர் ஆகிற காரணம் சாஃப்ட்வேர்ல வந்து பாயிண்ட் வந்து ஏர்ன்ட் பாயிண்ட் வந்து இபின்னு காட்டும். அப்ப இந்தியால வந்து அது 20 rupees கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். வேற கண்ட்ரில அவங்கவுங்க கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா அது மாறும். ஸோ இபின்னு சொல்லும்போது ஏர்ன்ட் பாயிண்ட், அதாவது ப்ளூ லைஃபோட கரன்சி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர்ன்ட் பாயிண்ட். இந்தியால எவ்வளவு கிடைக்கும், தட் 1 point is equal to 20 ரூபாய். ஹவு டு ஸ்டார்ட்? ஸோ ப்ளூ லைஃப்ல நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனிபடி கேன் ஸ்டார்ட். ஒரு டூத் பேஸ்ட் வாங்கி, ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி, ஒரு சாபன் வாங்கி, யூ கேன் ஸ்டார்ட் அவர் பிசினஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் செல்லிங்ல யாரும் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு உங்க கஸ்டமர் ஆன்லைன்ல நம்ம இன்டர்நெட் இல்ல நெட் பேங்கிங்கோ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கி நீங்க லிங்க் அனுப்புறீங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவங்க டூத் பேஸ்ட் செலக்ட் பண்ணாட்டும் சரி, ஒரு சின்ன ப்ராடக்ட் பண்ணாலும் கொரியர் இஸ் ஆஸ் ஆஃப் டுடே அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது இமேஜின் ஒரு டூத் பேஸ்ட் வாங்கி அவங்க வீட்டுக்கு மட்டும் ப்ராடக்ட் போகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் பண்ணது கிடையாது. ஸோ ஓகே, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு கஸ்டமரை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எனக்கு லிங்க் பண்ணணும், லிங்க் கிரியேட் பண்ணணும், புது மக்களை சேர் வைக்கணும். நான் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ப்ரொமோட்டரா மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு ஒரு மாசம், எதுனா ஒரு மாசத்துல 50 BLPP, அதாவது டோட்டலா என்னோட பர்சனல் பர்ச்சேஸ் வந்து எனி சிங்கிள் மந்த்ல 50 BLPP பாயிண்ட் டச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஐடி வந்து கிரீன் ஆயிடும். ஸோ 50 BLPP ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 1800 1700 ரூபாய். ஸோ ஒரு மாசம் கம்ப்ளீட்டா ஃபுல் டோட்டல் மந்த்ல ஒரு 1800 to 1700 ப்ராடக்ட் வாங்கும்போதோ ஐடி வந்து 50 BLP ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரிஃபர்ட் கஸ்டமர்ல இருந்து உங்களோட ஐடி வந்து இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ப்ரொமோட்டரா மாறிடும். அங்கிருந்து உங்களுக்கு பாசிவ் இன்கம், லிங்க், டீம் எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்னா 25 BLPP. இதுக்கு நான் என்ன பண்ணோம், ஐ ஹாவ் டு டூ 25 BLPP. அதாவது ஆவரேஜா ஒரு 900 rupees 850 rupees ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 25 BLP இது கிடைக்கும். உங்களுக்கு ப்ளூ லைஃப்ல இருக்கிற எல்லா இன்கம்க்கும் எலிஜிபிளா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்க மைண்ட்ல வரும், ஓகே மாசம் மாசம் நான் என்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் இல்ல 900 rupees ப்ராடக்ட் வாங்கிதான் ஆகணுமா? அங்கதான் ப்ளூ லைஃபோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ், பர்சனலி ரெஃபர்டு ப்ரிஃபர்டு கஸ்டமர் பிபி பாயிண்ட் டு பி டேக்கன் இன்டு ஆக்டிவ் ஸ்டேட்டஸ். இது என்ன சொல்லுவதுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்க கீழே வந்து மெனி பீப்புள் வில் பி தேர், எனி இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ப்ரொமோட்டரா மாறல. அவங்க வந்து யாரா இருக்குவாங்க, அவங்க வந்து ப்ரிஃபர்ட் கஸ்டமரா தான் இருக்குவாங்க. இப்போ ஒரு 5 கஸ்டமர் எல்லாம் சேர்ந்து என்னென்னோ வாங்கினாங்க, ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினாங்க, அது இதெல்லாம் வாங்கிட்டு டோட்டலா 25 BP ஆயிடுச்சுன்னா அவங்க வாங்கிந்து யாருக்கு வந்து சேரும், அந்த பிபி உங்களுக்கு சேரும்.
மீன்ஸ் என்னோட கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கி என்னோட ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த பிபி பாயிண்ட் யாருக்கு வரும்? எனக்கு ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு கவுண்ட் ஆகும். ஸோ அர்த்தம் உங்களோட பாக்கெட்ல உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருந்தா அவங்களோட பர்ச்சேஸ்ல கூட உங்களோட ஐடி வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸா மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களோட பாக்கெட்ல இருந்து ₹800 ₹900 ப்ராடக்ட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்களோ அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்கம் வரும். உங்களோட ப்ரிஃபர்ட் கஸ்டமர்ல இருந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்காக உங்களுக்கு 25 பிபி அங்கிருந்து உங்களுக்கு கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளூ லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணல? ஸோ நெக்ஸ்ட், ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டேன், ப்ராடக்ட் யூஸ் பண்ணியாச்சு, கஸ்டமரா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டேன். எனக்கு என்னோட ப்ராடக்ட் வந்து இப்போ ரீட்டைல் பண்றேன், நல்ல ரிசல்ட் வருது. ஸோ அப்படியே உங்களுக்கு 3 கிளப்ல என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீட்டைல் இன்சென்டிவ் கிளப் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஆளையும் ஸ்பான்சர் பண்ணாது, நீங்களும் உங்களோட கஸ்டமர் அவங்களோட ஒரே இன்டராக்ஷன்ல யூ கேன் ஏர்ன் ஃப்ரம் ₹3,000 to ₹50,000 இன்கம் உங்களுக்கு மந்த்லி பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும். ஸோ நீங்க கேட்கலாம், ஓகே 3,000க்கு நான் எவ்வளவு பண்ணணும், ₹15,000 சம்பாதிக்கிறது நான் எவ்வளவு பண்ணணும், 50,000 சம்பாதிக்கிறது நான் எவ்வளவு பண்ணணும்? சிம்பிளுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜ் பில்லிங் 10,000ல இருந்து ₹12,000 பண்ணீங்கன்னா 200 RP கிளப்ல போலாம். 40,000 to 60,000 ஆவரேஜ் பில்லிங்ல யூ கேன் கெட் டு தி செகண்ட் கிளப். 1.2 lakh to 1.5 lakh ஆவரேஜ் பில்லிங்ல. ஸோ நினைச்சு பாருங்க, ஒரு ₹10,000 ப்ராடக்ட் நான் பர்சனலா ஒரு மாசம் ஃபுல்லா ரீட்டைல் பண்ணிக்கணும், ₹500 டெய்லி ரீட்டைல் பண்ணிக்கணும், ஒரு ₹10,000 ஒரு ப்ராடக்ட் நான் மந்த்லி நான் ரீட்டைல் பண்ணா ரீட்டைல் ப்ராஃபிட் விட்டு எனக்கு ஒரு ₹3,000 இன்சென்டிவா எனக்கு கிடைக்கும். ஒரு ₹60,000 ஆவரேஜ் பில்லிங் பண்ணும்போது ரீட்டைல் ப்ராஃபிட் விட்டு எனக்கு ஒரு ₹15,000 பேங்க்ல வந்து சேரும் ஆஸ் எ ஃபிக்ஸ்டு ரீட்டைல் இன்சென்டிவ். ஸோ இட்ஸ் அஷோர்டு இன்சென்டிவ். ஸோ 1.2 lakhs to 1.5 lakh நீங்க ரீட்டைல் பண்ணும்போது ₹50,000 உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் இன்சென்டிவ் வருதுன்னா நீங்க நினைச்சு பார்க்கலாம், இட் இஸ் சம்திங் ரியலி பிக் மணி. ஸோ சில டைரக்ட் செல்லிங் கம்பெனில ஒரு 50,000 இன்கம் வாங்கினா டீம்ல ஒரு 10 லட்சம் 20 லட்சம் டர்ன் ஓவர் வந்தாதான் 50,000 இன்கம் வாங்க முடியும். ஆனா ப்ளூ லைஃப்ல வெறும் ரீட்டைல் பண்ணிக்கின்னு ரீட்டைல் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், பிளஸ் 50,000 இல்லைன்னா 60,000 இல்ல 70,000 ரீட்டைல் இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரீட்டைல் ப்ரொமோஷன் இன்சென்டிவ். ஸோ இது இல்லாத அதாவது 2வது கிளப்ல எங்க போனோம்? 2வது கிளப்னு சொல்லும்போது ஸோ ஆஸ் ஆஃப் டுடே 1000 RP பண்ணவங்களுக்கு 1200 RP பண்ணவங்களுக்கு வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஸோ ப்ளூ லைஃபோட சக்சஸ் பேட்டர்ன், அதாவது ப்ளூ லைஃப்ல யாருன்னா உங்களுக்கு கேட்டாங்கன்னா நான் ப்ளூ லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? சிம்பிள் ஆன்சர், நீங்க 5,000 சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் மந்த்ல 5,000 சம்பாதிக்கணும். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கோங்க, நான் என்ன பண்ணணும்? ரீட்டைல் 200 RP பண்ணுங்க, ₹3,000 சம்பாதிங்க, பிளஸ் பிடி கிளப்ல. ஏன்னா பிடி கிளப் சொல்றது பிசினஸ் டெவலப்மெண்ட் போனஸ் சொல்றது உங்களோட டூப்ளிகேஷனோட ஃபேக்டரி. ஸோ உங்களுக்கு வேற டூப்ளிகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. பிளான்லயே ஆட்டோமேட்டிக்கா ப்ளூ லைஃப் வந்து டூப்ளிகேஷன் சிஸ்டம் போட்டுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளப்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளப்ல உங்களுக்கு 4 டைரக்ட் ஸ்பான்சர், ஸோ ஸ்டார்டர் போனஸ் ஒன்று கிடைக்கும். செகண்ட் கிளப்ல பிசினஸ் பில்டர் போனஸ், 3வது கிளப்ல 1% பூல். ஸோ கம்பெனியோட டோட்டல் 6%, கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர் 6% மாத்தி வச்சு அதுல இருந்து கிடைக்கிற ஒரு சிம்பிளான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்கம் தான் பிசினஸ் டெவலப்மெண்ட் போனஸ். ஸோ நான் ஒரே சிம்பிள் ரூல் தான் சொல்லி கொடுப்பேன். யாருன்னா ப்ளூ லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் மந்த் ₹5,000 சம்பாதிக்கணும், பிசினஸ் ஸ்டார்டர் போனஸ்ல குவாலிஃபை ஆகுங்க, பிளஸ் 200 RP பண்ணுங்க. 3வது மாசத்துல இந்த கிளப்புக்கு வந்தா யுவர் இன்கம் வில் பி பிக். 6வது மாசத்துக்குள்ள இஃப் யூ கேன் கோ இன்டு திஸ். ஸோ இது மாத்திரம், இந்த கிளப் மாத்திரம் நீங்க மந்த்லி ப்ரொமோட் பிளஸ் 200 RP பிளஸ் 1000 RP பண்றவங்க 2,500 பண்றவங்க அவங்க பண்ணிதான் அவங்களோட ரீட்டைல் பெனிஃபிட்காக. பட் ஆஸ் ஏ ஸ்மால் லீடர் ப்ளூ லைஃப்லோட சக்சஸ், அதாவது ப்ளூ லைஃப்ல இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லா இன்கம் பொட்டன்ஷியலா உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். தி சிம்பிளஸ்ட், ஈஸியஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் ரீட்டைல். ஒரு 200 RP பண்ணுங்க, இந்த கிளப்ல குவாலிஃபை ஆகுங்க. மினிமம் 3 மாசத்துக்குள்ள இந்த கிளப்புக்கு வந்துருக்கோம், 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்குள்ள இந்த கிளப்புக்கு வந்தீங்கன்னா இது மாத்திரம் நீங்க டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா இன்கம் ஆட்டோமேட்டிக்கா ப்ளூ லைஃப்ல இருந்து வந்துதான் ஆகும். ஸோ டீம் சப்போர்ட் கமிஷன், உங்களோட டீமோட லெவல்
அதாவது விடுத்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸ்பான்சர் அதிகமா பண்ணின்னு விடுத்து ஸ்ட்ராங் ஆகுது. என்னோட டெப்த் அவங்களும் டூப்ளிகேட் பண்ணும்போது என்னோட டெப்த்ல இருந்து கிடைக்கிறது தான் டீம் சப்போர்ட் கமிஷன். பிளஸ் நெக்ஸ்ட் போனஸ் வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ப்ளூ லைஃப்ல எல்லா இன்கமும் வந்து மந்த்லி கால்குலேட் ஆகும், மந்த்லி பே அவுட் ஆகும். 4th பே அவுட் வரும். பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஒண்டி தான் உங்களுக்கு வீக்லி 4 வீக்ல இது கால்குலேட் ஆயிட்டு 4 வீக்ல கால்குலேட் பண்ணி வீக்லி உங்களுக்கு பே அவுட் கிடைக்கும். இது எப்படி கால்குலேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, என்னோட டீம் அன்லிமிட்டட் டெப்த்ல இருந்து ஒரு லெக்ல இருந்து ஹையஸ்ட் லெக் பவரா மாறும். கேரிஃபோர்ட் லெக் இருக்கும். செகண்ட் ஹையஸ்ட் லெக் வந்து 9%, அப்புறமா 10%, 11%, 12%. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் லெக் வந்து 9% கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பே அவுட் கொடுக்கும். மேட்சிங், அதாவது பவர் கேரிஃபோர்ட் லெக் அதிகமா இருந்தா உங்களுக்கு 10, 11, 12 கிடைக்கும். அந்த மாதிரி இல்லைன்னா கண்டிப்பா 4% அடிஷனல் இன்கமா உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, எந்த கம்பெனி கொடுக்காத ஒரு பெரிய ஒரு சீலிங் தான். நீங்க யாருன்னா கேட்கலாம், 2 லெக்லயும் நீங்க வந்து 10,000 இருந்து 25 lakhs per கட் ஆஃப் ஏர்ன் பண்ற வாய்ப்பு இருக்குது. மீன்ஸ் அப் டு 1 crore rupees நீங்க வந்து மந்த்லி இதுல இருந்து சம்பாதிக்கலாம். மென்டரிங் போனஸ். ஸோ நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வாங்குறனோ அதே மாதிரி என்னோட டீம்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வாங்கும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் தான் மென்டரிங் போனஸ். இப்போ 4,000 ரூபாய் சம்பாதிச்சா எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 2 லெவல் கிடைக்கும். 20,000 40,000 ரூபாய் சம்பாதிச்சா 3 லெவல், இந்த மாதிரி 7 லெவல். ஸோ இது வந்து டெப்த் ட்ரில் ஆகும். டெப்த்ல யூனோ டீப்பர் உங்களோட டீம் பில்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் அன்லிமிட்டட் டெப்த்ல இருந்து எந்த லெவல் இருந்தாலும் நீங்க இறங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தைரியமா நீங்க போகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்லிமிட்டட் டெப்த்ல இருந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 7 லெவல் கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குற ஒரு இன்கம் தான் மென்டரிங் போனஸ். இது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்கம், எஸ்பெஷலி ஃபியூச்சர் இன்கம் சொல்லலாம். இட் வாண்ட் பி சீயிங் ஆஸ் an immediate. ஸோ 1,00,000 வாங்கும்போது மேபி அரௌண்ட் 20,000 to 30,000 rupees யூ கேன் see as a mentoring bonus. ஒரு 2 லட்சம் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் almost 60,000 rupees உங்களுக்கு mentoring bonus இருக்கலாம். when you touch 5 lakh rupees, it will be around 3 lakhs rupees will be your mentoring bonus. And the day you touch 10 lakh rupees, உங்களோட mentoring bonusம் performance bonusம் சேமா இருக்கும். And the day you touch 20 lakh, 30 lakhs, உங்களோட mentoring bonus அதிகமா இருக்கும் performance bonusக்குனா. So that is what the power of, ஏன்னா இது அன்லிமிட்டட் டெப்த்ல இருந்து கால்குலேட் பண்ணி கொடுக்குற ஒரு பியூட்டிஃபுல்லான இன்கம். ஸோ ப்ளூ லைஃப்ல வந்து 2 பவர்ஃபுல்லான ஸ்டோரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து ஒரு ஆளையும் ஸ்பான்சர் பண்ணாத நான் 3,000 ரூபாயில இருந்து 1,00,000 மட்டும் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது, நான் ஒரே ஆளை ஸ்பான்சர் பண்ணி கூட நான் 10 லட்சம் வாங்கலாம். இதுதான் இவ்வளவு ஈஸியா நீங்க சொல்ல முடிஞ்சா ப்ளூ லைஃபோட பிளான் சக்சஸ் உங்களுக்கு புரிஞ்சு. ஸோ ஒரு ஆளையும் ஸ்பான்சர் பண்ணாதையும் நான் ரீட்டைல் பண்ணிக்கொண்டு ஐ கேன் ஏர்ன் அரௌண்ட் 3,000 to 1 lakh rupees as income. ஒரே ஆளை ஸ்பான்சர் பண்ணிட்டு ஐ ஸ்டில் கேன் ஏர்ன் 10 lakh rupees as income. ஸோ ஏன்னா எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியாது, எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. ஆனா நம்ம தமிழ்நாடுலயோ இல்ல கேரளாலயோ எனக்கு தெரியும் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் வந்து ப்ளூ லைஃப்ல வந்தாருன்னா என்னோட ஸ்பான்சர்ல அவர் சம்பாதிக்கிற இன்கத்துல இருந்து எனக்கு 10 லட்சம் வர வாய்ப்பும் ப்ளூ லைஃபோட பிளான்ல இருக்கு. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட், ரேங்க் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ரேங்க் நீங்க சின்ன ரேங்க், ஈஸியான ரேங்க் அடிக்கலாம். பிளஸ் ஒரு மந்த்லி இன்கம் டார்கெட் இருக்குது. 10,000 சம்பாதிக்கோ, 15,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்குங்கோ. அடுத்த ரேங்க் பிடிங்கோ, 20,000 சம்பாதிக்கோ, 50,000 அட்வான்ஸ் வாங்குங்கோ. 40,000 சம்பாதிங்கோ, 1,00,000 அட்வான்ஸ். ஆனா நெக்ஸ்ட் பாருங்க, 1,00,000 சம்பாதிங்கோ, 10 லட்சம் அட்வான்ஸ். இட் கோஸ் ஆன். நெக்ஸ்ட் இஸ் 50 lakhs அட்வான்ஸ், 1 crore அட்வான்ஸ், and finally 5 crore advance. So this is what the power of Blue Life for a marketing plan. So ஒரு சாதாரண ஒரு கஸ்டமர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூத் பேஸ்ட் ஆகட்டும், ஒரு ஃபேஸ் வாஷ் ஆகட்டும், ஒரு சாபுன்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி அங்கிருந்து உங்களோட ரீட்டைல் இன்சென்டிவ் ஸ்டார்ட் பண்ணி ரீட்டைல் இன்சென்டிவ்ல இருந்து உங்களோட கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி யூ கேன். ஸோ இதுதான் நம்ம டைரக்ட் செல்லிங்ல ட்ரைனிங்ல சொல்றது, யூசர் டு அன் ஆண்டர்பிரனர். கரெக்ட் இல்லைங்களா? ஸோ யூசர் டு அன் ஆண்டர்பிரனர் பிளான் சிஸ்டத்துல பல மக்கள் சொல்லி கொடுக்குவாங்க. ஆனா பிளான்ல ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் செல்லிங்ல எது பாக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கலாம் ஆஸ் எ யூசர்
டு ஆண்டர்பிரினர் ஆக முடியும் ஒரே பிளான் தான் ப்ளூ லைஃப் 2.0. அதுதான் it is possible. So taking the right decision. So again, I just want to repeat, as a as a customer, you can start Blue Life for a plan. Just as a customer, you can start. Then product use பண்ணிக்கிட்டு you can become an independent business promoter, and from there you can earn an opportunity. So in the Blue Life for a planல 7 type income இருக்குது. ஆனா இந்த 7 type income earn பண்ணனா நான் ஃபாலோ பண்ற ஒரே சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீட்டைல் இன்சென்டிவ் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது பிசினஸ் டெவலப்மெண்ட் பூல்ல எல்லா மாசம் நான் இருக்கிறேனோ இல்லையோ, ஸோ உங்களோட டூப்ளிகேஷன் அங்கதான் நடக்கும். ஸோ நான் என்ன பண்றேனோ அது மாத்திரம் நான் என் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நான் சம்பாதிக்கணும் 5,000 ரூபாய். எப்படி சம்பாதிக்கிறது? 200 RP பண்ணுங்க, பிளஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளப்ல, அதாவது 3% கிளப்ல என்டர் ஆயிடுங்க. கண்டிப்பா உங்களோட டோட்டல் இன்கம் 5,000 பிளஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நினைச்சு பாருங்க, ஒரு 20,000 டோட்டல் டர்ன் ஓவர், 22-25,000 டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டேன், ஒரு 5,000 ரூபாய் இன்கம் எப்படி இருக்கும்? ஸோ அடுத்த மாசம் நான் என்னோட டீமுக்கு அதே தான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ப்ளூ லைஃப்ல 1 கோடி சம்பாதிக்கிறோன்ட்டு வரவங்களோட ட்ரீம் இருந்தாலும் சரி, 50,000 சம்பாதிக்கிற ஆளுக்கும் ஒரே சிஸ்டம் தான். ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க 5,000 சம்பாதிச்சு தான் ஆகணும். இதுதான் சிஸ்டமோட ரூல், இது பிளான் ரூல் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 5,000 சம்பாதிங்க. 5,000 சம்பாதிச்சீங்கன்னா, and same thing you teach to your downline members. So இதுதான் Blue Life ஓட successful model, and many people are doing it. So already Cordelia Cruise ல almost 200 people already qualified. இன்னும் இன்னைக்கு 24, so another 7 days we have for Cordelia Cruise. So just go for the Cordelia Cruise. So Cordelia Cruise சொல்லும்போது it is an amazing 2 nights 3 days ஓட ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ஒரு ட்ரிப்புக்கு போனோம்னா you have to go to சிங்கப்பூர், இல்லைன்னா மலேசியா, இல்லைன்னா துபாய்க்கு போனோமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த Cordelia Cruise சேம் ராயல் கரீபியன் க்ரூஸோட அதே ஷிப் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 1,500 பேசஞ்சர்ஸ் போகலாம். இட்ஸ் க்ரூஸ் ஷிப், வேர்ல்ட் கிளாஸ் இன்டர்நேஷனல் க்ரூஸ் லைன். சென்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா விசாகப்பட்டினம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு அது டைனமிக் பிரைசிங். அதாவது இன்னைக்கு நீங்க சர்ச் பண்ணாலும் மினிமம் will be there 30,000 plus. ஸோ ஜூன்ல நம்ம போறோம். ஆர் யூ தேர் இன் தட் க்ரூஸ்? பண்றது என்னது? 1,800 பண்ணலாம். ஸோ 1,800 ரீட்டைல் பாயிண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 80,000 to 90,000 பில்லிங். உங்களுக்கு 15,000 ரீட்டைல் இன்சென்டிவ் கிடைக்கும், பிளஸ் qualified, guaranteed qualified for Cordelia Cruise. 2,500 RP பண்ணலாம். 2,500 RP னா 50,000 இன்சென்டிவ், 1.2 to 1.5 lakh பில்லிங் பண்ணிக்கின்னு எனக்கு ஒரு 50,000 இன்சென்டிவ் கிடைக்கும், ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும், பிளஸ் எனக்கு ஒரு Cordelia கிடைக்கும். தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 50,000 பிளஸ் 35,000 பிளஸ் 20,000 வர்த் ப்ராடக்ட்னு சொல்லும்போது மோர் தென் 1 lakh worth of benefit you're getting in return. So go for it, and take a good decision, start. So as I committed in the beginning, why Blue Life opportunity? Zero investment. You can start with a toothpaste. You can start, or a soap வாங்கி as a customer you can start and try this business. ஆனா இதோட ஃபண்டமெண்டல் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா the third promise will fulfill. அதாவது அடுத்த 40 வருஷத்துல நான் என்ன நினைச்சனோ சம்பாதிக்கிறதுக்கு, என்னென்ன ட்ரீம்ஸ் இருக்குதோ, அடுத்த 5 வருஷம் எதுனா 5 வருஷத்துல பண்ண முடிஞ்ச ஒரே இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் லெஃப்ட். ஸோ இன் 40 இயர்ஸ்ல பண்ற வேலை அடுத்த 5 வருஷத்துல பண்ண முடிஞ்ச ஒரே இண்டஸ்ட்ரி, ஒரே மாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் தி டைரக்ட் செல்லிங் மாடல். And today Blue Life is giving a user to entrepreneur or opportunity, amazing opportunity where zero risk, part-time பண்ணலாம், and you can earn a full-time income, and next 5 years you can retire financially. So thank you very much. Take a good, say a good yes, yeah, good no, because decision is most important thing. Because decision நீங்க எடுக்கிற decisionல everything happens. So and this industry is growing. Then the direct selling industry is growing in India. Rules and regulation is very, very strong now. நல்ல கம்பெனியும் கெட்ட கம்பெனியும் ஸ்கீமும் ஸ்கேமும் எல்லாம் கிளீனா டிவைட் பண்றதுக்கு இது பண்றதுக்காக ரூல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது, எஸ்பெஷலி இன் கேரளா அண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ பீயிங் வித் குட் கம்பெனி, தெர் இஸ் நோ ஷார்ட்கட். ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸ் தான், பட் இஃப் யூ டூ இட் ரைட் யூ கேன் சக்சீட் இன் த நெக்ஸ்ட் 5 years time. So take a good yes, take a good no,
it's an opportunity for additional income. So thank you very much. Have a great day.